நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஆயில் தான் போட்டிருக்கோம் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வீடியோல வந்து நிறைய ஃப்ரெஷ்ஷான ஹெர்பல்ஸ் வச்சு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சூட்டுனால ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு சிம்பிள் ஹேர் ஆயில் தான். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ண போறோம். எப்படின்னு பார்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவு கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ அதையுமே இதில் சேர்த்துடலாம். நம்ம ஸ்டவ் வந்து மேக்சிமம் ஃபுல்லாகவே சிம்லே வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து நல்லா அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் நமக்கு வந்து ஆயிலில் மாறணும். அதனால அடுப்பு வந்து சிம்லே வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 4-5 நீங்கள் எடுக்கிற எண்ணெய்க்கு அளவு நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல கத்தாழை எடுத்து சைடில் இருக்க அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கத்தாழையை வந்து நம்ம செடியிலேருந்து கட் பண்ணி ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே வந்து சாய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு மாதிரி ஒரு ஜெல் போல கீழே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஃபுல்லா வடிகிறது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு சைடில் இருக்க முள்ளை மட்டும் கட் பண்ணிட்டு இதை போல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கற்றாழையோட ஒரு மடல் ஒரு பீஸ், ஒரு மீடியம் சைஸ்ல உள்ள ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதையுமே இதில் சேர்த்துடலாம். ஆயில் வந்து ஸ்லோவா ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இதுல உள்ள ஜூஸ் எல்லாம் நமக்கு ஆயிலில் சேரணும். அடுப்பு சிம்லே வச்சிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா டக்குன்னு வந்து எண்ணெய் வந்து ஒரு மாதிரி புகை வந்துடும். அதனால சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். முழு வெந்தயம் போதும், பொடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா சிம்லே இருந்து நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து அந்த கத்தாழையெல்லாம் போட்டோம்னா நல்லா கொதி வந்து இந்த பபிள்ஸ் அடங்குறது வரைக்கும் நமக்கு வந்து அந்த எண்ணெய் சூடாகணும். அந்த பிகினர்ஸாக இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எண்ணெய் காய்க்கும் போது கவனிக்க வேண்டிய என்னன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. பொங்கி பாஞ்சிடக்கூடாது. அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க. இந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நமக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து சூடாகணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நீங்கள் வந்து கத்தாழை எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அந்த அளவு நமக்கு டைம் கூட பிடிக்கும். இப்போ 2 நிமிஷம் தான் ஆச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாக தொடங்கணும்னா இதே போல் பாயில் ஆகிட்டே இருக்கும். அதனால் பொங்கி பாஞ்சிடக்கூடாது. அடுப்பிலோடி தீ பிடிச்சிக்கும். அதனால் வந்து நீங்கள் மேக்சிமம் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தனால தான் இந்த பாத்திரத்தில் வச்சேன். இப்போவே பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் வந்து நம்ம அரைச்சி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் வீடியோ வேற கொடுத்துருந்தேன், ஹெர்பல்ஸ் எல்லாம் அரைச்சி போடுற மாதிரி. அதில் வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டார்க் பிளாக் அந்த கலரில் வரும், உங்களுக்கு டார்க் கிரீன் அந்த கலரில் வரும். நம்ம அந்த ஹென்னா பவுடர்லாம் சேர்க்கும்போது பிளாக் கலரில் தான் இருக்கும் எண்ணெய் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து இதில் வந்து நம்ம எதுவுமே அரைக்கலை. இப்போ கருவேப்பிலை மட்டும் நீங்கள் அரைச்சி சேர்த்தாலுமே கலர் வந்து கிரீன் கலராக சேஞ்ச் ஆகும். இது நம்ம எதுவுமே அரைக்காதனால அந்தளவு கலர் சேஞ்சிங் இருக்காது. ஆனால் இதுவுமே வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். ஃபுல்லாக ரெடி ஆகட்டும். எண்ணெய் பாருங்க, எண்ணெய் ரெடி ஆகிட்டு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலர் வந்து ரொம்ப சேஞ்சிங் ஆகாது, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல். ஆனால் நல்ல வாசனை, வீடே நல்ல மனமாக இருக்குது. நல்லா வந்து ஆறுன அப்புறம் ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நார்மலாக எப்படி நீங்கள் வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். சிலர் வந்து எண்ணெய் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். அப்படின்னா டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் வைப்பேன் அப்படின்னா அப்படி வச்சுக்கோங்க. இல்லை நைட்டு வச்சுட்டு காலையில் குளிக்கிறான்னு அப்படி குளிச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி நீங்கள் மற்ற ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ஹேர் வந்து நல்லா லாங்காக க்ரோத்திங்கே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.